ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelove.recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ரொம்ப டேஸ்டியான ஆலு கோபி மட்டர் எப்படி செய்கிறது அப்படின்றது தான். இந்த ரெசிப்பியை நீங்கள் சப்பாத்தி, பூல்கா இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸோடு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா செமி கிரேவியாகவும் நம்ம பண்ணலாம், அதே மாதிரியே ட்ரையாகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். பொதுவாக வெங்காயம் அரிஞ்சால் எல்லாருக்குமே கண்ணில் தண்ணி வரும் இல்லையா? அது ஏன் வருது அப்படின்ற ஒரு கேஷுவலான கதையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் படித்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து வர ராஸ்மெல் எல்லாம் போகணும், அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணுங்கள். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா காலிஃப்ளவர். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா காஞ்ச பட்டாணியை வேக வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இப்போது ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கியூமின் பவுடர், அதாவது சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த காய்கறிலாம் வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா வேக வச்சோம் அப்படின்னா, மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு இந்த காய்கறிலாம் குக் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா பட்டாணியும் காலிஃப்ளவரும் சீக்கிரமாக குக் ஆகிடும். நம்மளுக்கு பொட்டேட்டோ குக் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்ல. லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதும். இது பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துடும். இப்போது தண்ணியையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லா இதுலேயும் கோட் ஆகணும், அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் மேலே லைட்டாக கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம மூடி வச்சு குக் பண்ணதில் 8 to 10 மினிட்ஸில் நம்மளோட பொட்டேட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு. கண்டிப்பாக இதை ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளோட பொட்டேட்டோஸ் சூப்பராக வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் பார்த்து குக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண வாட்டர்லாம் பார்த்திங்களா எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகியிருக்கு. நம்மளோட பொட்டேட்டோஸும் மீன் வயலில் குக் ஆகிடுச்சு. பொட்டேட்டோஸ் குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃபை இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா எஃபர்ட்லெஸ்ஸாக உள்ளார போயிட்டு வந்தது அப்படின்னா நம்ம பொட்டேட்டோ சூப்பராக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒரு வாட்டி இதை செக் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுடலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா காஞ்ச மேங்கோ பவுடர் இருக்குது இல்லையா, ட்ரை மேங்கோ பவுடர், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லிட்டு கடைகளில் நிறைய கிடைக்கும். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கறியில் நம்மளுக்கு இந்த டேங்கி டேஸ்ட் கிடைக்கும். அது டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போது இது எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறமா காஞ்ச வெந்தயக்கீரை இதழ்கள் இருக்குது இல்லையா, கசூரி மேத்தி, ட்ரை ஃபெனுக்ரீக் லீவ்ஸ், அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொடிச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தியோடையோ இல்லை வந்து பூல்காஸோடையோ சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.